ரொம்ப மெதுவா சொல்லுங்க. அதை விட மெதுவா சொல்லுங்க. நல்ல இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்கள் நடுவில் கடந்து வருவது பெரிய பாக்கியம். இந்த நல்ல கூடுகைக்காக, என் ஆவிக்குரிய தகப்பனாருக்காக, ஆராதனை நடத்தின தேவ மனிதர் நண்பர் பிபின் அவர்கள், கடந்து வந்திருக்கிற எல்லா சகோதரர்கள், பக்கத்தில் இருக்க யாராவது கும்பிடாமல் இருக்காங்களான்னு பாருங்க. என்ன தங்கங்களா, கஷ்டமா இருக்குல்ல? எல்லா சகோதரிகள், ஆமென். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் காண்பது என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை இங்கே மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஆமென். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி, தலைப்பை கொஞ்சம் கேட்டுட்டு எழுதணுன்னு, நாறாமல் இருக்க பண்ணுவது நாறிவிட்டால். கஷ்டமா இருக்குல்ல? கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, எழுதும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். நாறாமல் இருக்க பண்ணுவது, நாறாமல் இருக்க பண்ணுவது நாறிவிட்டால். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பேனா கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. டைரி கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். அதாவது உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் உலகத்தில் இல்லைன்னு சொல்றது. நாறாமல் இருக்க பண்ணுவது நாறிவிட்டால். அதாக்கும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி, பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஒரு தடவை கூட வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இதை மையப்படுத்தியாக நாம் தியானிக்க போகிறோம். நாறாமல் இருக்க பண்ணுவது நாறிவிட்டால். நான் என்னெல்லாம் பேச போகிறேன் அப்படிங்கிற தொடக்கத்தில் சொல்கிறேன். நான் பேச போகிறது முதல்ல இந்த செய்தியின் நோக்கம். இந்த செய்தியின் நோக்கத்துக்கு 5 காரியம் சொல்லுவேன். எத்தனை காரியம் சொல்லுவேன்? 5. அடுத்து பேச போகிறது தைலம் என்றால் என்ன. தைலம் என்றால் என்ன. அடுத்து பேச போகிறது செத்த ஈக்கள். செத்த ஈக்கள். அடுத்து பேச போகிறது நாறி போனவர்கள். நாறி போனவர்கள். அம்மா தாயே, டைரி நோட்புக் ஒன்றும் கொண்டு இல்லையா? எழுத வராதா? எழுத வராதவர்கள் எழுத வேண்டானே. நீங்கள் வசனத்தை கவனிச்சுட்டு இருந்தாலே போதும். ஆனால் எழுத தெரிஞ்சவங்க எழுதலைன்னா வீட்டுக்கு போக முடியாது. ஆமென். ஒரு அல்லேலே சொல்லுங்க. உற்சாகத்தோட சொல்லுங்க. சரி, என்னெல்லாம் சொன்னேன்? பிரசங்கத்தின் நோக்கம், அப்புறம்
தைலம் என்றால் என்ன? அப்புறம் செத்த ஈக்கள், நாறிப்போனவர்கள், அடுத்து நாறிப்போவதின் அடையாளங்கள். அப்போ இத்தனையும் பேசிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஆமேனா? என் ஃப்ரெண்டில் இருக்கிறவர்களே ஆமேனா? சரி, அப்போ பிரசங்கத்தினுடைய நோக்கம் ஒரு 5 எண்ணம் சொல்கிறேன். 1, தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் காத்து கொள்ளணும். 2, பாவம் செய்ய வாய்க்கு இடம் கொடாதே. பாவம் செய்ய வாய். 3, தேவ வார்த்தையை விட்டு விலகாதே. 4, கர்த்தருடன் ஒத்துப்போ. கர்த்தருடன் ஒத்துப்போ. 5, முழு இருதயத்தோடு கீழ்ப்படி. இன்னைக்குள்ள செய்தியில் 5 நோக்கம். 1, தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள். 2, பாவம் செய்ய வாய்க்கு இடம் கொடாதே. 3, தேவ வார்த்தையை விட்டு விலகாதே. 4, கர்த்தருடன் ஒத்துப்போ. 5, முழு இருதயத்தோடு கீழ்ப்படி. சரி, அப்போ முதல்ல இனி தைலம் என்றால் என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 2:15. நற்சாட்சி உள்ள வாழ்க்கை தைலம். எது தைலம்? நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். இப்போ தைலம் என்றால் என்ன? நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், கவனிங்க. நீங்க மொத்த பணத்தையும் இழந்தாலும் நீங்கள் எதையுமே இழக்கவில்லை. மொத்த பணம் கைவிட்டு போச்சுனாலும் நீங்க எதையுமே இழக்கவில்லை. நீங்க மொத்த ஆரோக்கியத்தையும் இழந்தாலும் நீங்க எதையுமே இழக்கவில்லை. ஏன்? கொஞ்சம் உள்ள போய் சொல்றேன். நீங்க உடுத்திருக்கிற வஸ்திரத்தை இழந்தாலும் நீங்க எதையுமே இழக்கவில்லை. ஆனால் நீங்க சாட்சியை இழந்தால் நீங்க அத்தனையும் இழந்து விட்டீர்கள். அப்போ வஸ்திரத்தை விட, பணத்தை விட, ஆரோக்கியத்தை விட, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லாவற்றை விட முக்கியம் நற்சாட்சி. ஒரு ஆமேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பேன். முறப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அப்போ 1, தைலம் என்றால் என்ன? நற்சாட்சி உள்ள வாழ்வு. நான் இன்னைக்கு தேவையில்லாமல் ஒன்றும் பேச மாட்டேன்னு நம்ம தீர்மானம் பண்ணுற அன்னைக்கு நம்ம பல்லில் ஏறி உட்கார்ந்து கிண்டுவணும். அன்னைக்கு தான் நான் பைபிள் காலேஜ் போகும்போது தீர்மானம் பண்ணிட்டு போயிருப்பேன், இன்னை பிள்ளைகளை திட்டப்படாது, இன்னை தேவையில்லாமல் எதையும் சொல்லப்படாது. அன்னைக்கு நம்ம வாய்க்குள்ள ஏறி உட்கார்ந்து கிட்டார் வாசிப்பணும். என்னைக்கு தீர்மானம் பண்றோமோ அன்னைக்கு சோதனை வரும். இல்லை, அதிகம். அன்னைக்கு சோதனை அதிகம். ஆனா விட்டுவிடக்கூடாது. எதை மட்டும் விட்டுவிடக்கூடாது? நற்சாட்சி. நற்சாட்சி உள்ள வாழ்க்கை
தைலம். ரெண்டாவது 45ஆம் சங்கீதம் 7வது வசனம். 45ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆவிக்குரிய சந்தோஷம் தைலம். என்ன சந்தோஷம்? ஆவிக்குரிய சந்தோஷம். பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், அது வெளியே சொல்ல முடியாத அளவா இருக்கு. ஆண்டவரை துதிக்கும் ஒரு சந்தோஷம், அது வெளியே சொல்ல முடியலை. சில நேரம் எல்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த மேடைக்கு பின்னாடி உள்ள சேரில் போய் உட்கார்ந்துருக்கும்போ வயர் அப்படி துள்ளும், வயர் அப்படி துள்ளும் சந்தோஷத்தினால. யூ ஹவ் டன் வெல், இன்றைக்கு பேசினபடி நாளைக்கு பேசுங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சி இருக்க. அந்த மகிழ்ச்சிக்கு முன்ன உலகத்தில் எதுவும் ஈடாகாது. அது ஆவியில் உண்டாகிற ஆனந்தம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஜாய் இன் த ஸ்பிரிட். இப்போ ரட்சிக்கப்பட்டு 1 மாதம் ஆன ஆட்கள்கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு தான் இதை கரெக்டாக விளக்க முடியும். அவங்களுக்கு தெரியும் 10 நிமிஷம் ஜோம் பண்ணால் என்ன ஒரு ஆனந்தம், 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணால் என்ன ஒரு ஆனந்தம், ஒரு அதிகாரத்தை வாசித்த என்ன ஆனந்தம், ஆலயத்துக்கு எப்படா போவேன், எப்படா சர்ச்சு திறக்கும், எப்போ ஜோம் பண்ண தொடங்கும், எப்போ தேவ சமூகத்தில் போய் விழுவேன், எப்போ ஆண்டவரேன்னு கூப்பிடுவேன். அப்படி ஒரு பபிள் அப்படி உள்ளே இருந்து பொங்கிட்டே இருக்கும், உள்ளே இருந்து பொங்கிட்டே இருக்கும். அதாக்கும் ஆனந்தம். நமக்கு இப்போ ஆனந்தம் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆச்சு இல்லையா, அதனால ஆனந்தம் இல்லைன்னு இல்லை, ஆனந்தம் உண்டு. ஆனால் நமக்கு தெரியலை, நமக்கு தெரியலை. அது எப்படின்னா, அந்த ஒரு பக்கெட்டு தண்ணி எடுங்க, ஆற்றுக்குள்ளே இருந்து கொண்டு வாருங்க, வெயிட்டாக இருக்குமோ வெயிட்டாக இருக்காதா? வெயிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஆற்றுக்குள்ளே குதிங்க, வெயிட்டாக இருக்குமோ வெயிட்டாக இருக்காதா? வெயிட்டாக இருக்காது. ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்தப்போ தூக்க முடியாத அளவு வெயிட்டாக இருக்குது. அதே தண்ணிக்குள்ளே குதிச்சப்போ வெயிட்டு தெரியல. அதை மாதிரி இந்த மகிழ்ச்சியில் கிடந்து 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 நமக்கு மகிழ்ச்சியே போயிடுச்சு. தப்புதான். கிருபையில் கிடந்து 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 ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தைலம் என்றால் என்ன? 1 தைலம் நற்சாட்சி. தைலம் என்றால் என்ன? 2 ஆவிக்குரிய சந்தோஷம். நான் அந்த வார்த்தையை சரியா பயன்படுத்தினேன் தெரியுமா? என்ன சந்தோஷம்? ஆவிக்குரிய சந்தோஷம். 3வது தைலம் என்றால் என்ன? 61 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். தைலம் என்றால் துதி. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும். பாத்தீங்களா? ஆனந்த தைலம் என்றால் என்ன? துதி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நற்சாட்சி. மெதுவா பேசுங்க. நற்சாட்சி. அப்புறம் ஆவிக்குரிய சந்தோஷம். அப்புறம் துதி. துதி ஒரு வகையான ஆனந்த தைலம். அது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. சில ஆவிகள் நம்மளை ஒடுக்கி வைக்கும். இடது பக்கம் அசைய முடியல, வலது பக்கம் அசைய முடியல, எந்த பக்கம் திரும்ப முடியாதபடி நம்ம எல்லா பக்கம் ஒடுக்கி வைக்கும் சில ஆவிகள். அது துதிக்க துதிக்க அந்த ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு போய் சரீரம் அப்படி ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த கூட்டத்தில் ஒடுங்கின ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழுகிறது. கையை தட்டி உடகடக ரகதநாதர பிரௌடபத்தர ரியாத்தர பலப சந்தல் கபர பலபரபலபா. கை தட்டணும், வாய திறக்கணும், சத்தம் உயர்த்தணும். கர்த்தர் ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார். எத்தனை சொன்னேன்? 1 நற்சாட்சி, 2 ஆவிக்குரிய சந்தோஷம், 3 துதி, 4
23 சங்கீதம் 5வது வசனம். தைலம் என்பது அபிஷேகம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். தைலம் என்பது சொல்லுங்க. தைலம் என்பது மெதுவா பேசுங்க. தைலம் என்பது இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. தைலம் என்றால் என்ன? நற்சாட்சி, ஆவிக்குரிய சந்தோஷம், துதி, அபிஷேகம். உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை உலகத்திலே பார்த்ததில்லை. ஆமென். நான் ஒரு தடவை எங்கள் வீட்டு பக்கத்தில் அரமன்னத்தில் ஒரு கன்வென்ஷன். அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு வாலிபர் கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது லேட் ஆகிட்டு. காணி மடம் அப்படிங்கிற இடத்துல வாலிபர் கூட்டம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பி அரமன்னத்தில் மீட்டிங்கு போயிட்டேன். மீட்டிங்கு போனால் கண்ணெல்லாம் எரியுது. வாழ்க்கையில் அதுக்கு முன்னையும் அப்படி நடந்ததில்லை, அதுக்கு பிறகும் அப்படி நடந்ததில்லை. கண்ணெல்லாம் எரியுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, முன்ன உட்கார்ந்துருக்கிற ஆட்களே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், முன்னால் உட்கார்ந்துருக்கிற ஆட்களை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. பிளர்ன்னு சொல்லவா, கிளேர்ன்னு சொல்லவா, இல்லை இந்த கண்ணில் உள்ள பீஸு போச்சுன்னு சொல்லவா, பீஸ் ஃபியூஸ் போச்சுன்னு சொல்லவா, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், விடாமல் போராடிட்டு இருக்கிறேன். டக்குன்னு உள்ளத்தில் ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு உள்ளத்தில் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். டக்குன்னு பயங்கரமான ரிலீஃப். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, விலையேற பெற்றவர்களே, கர்த்தருடைய தங்கங்களா, என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? குளிச்சுட்டு எண்ணெய் சொல்லி ஹார்பிக் எடுத்து தேய்ச்சிட்டு போயிருக்கேன். நமக்கு டயபெட்டிக் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை. அப்போ எப்படிடா இதெல்லாம் இப்படி ஆச்சுன்னு போய் எண்ணெய் தேய்ச்ச இடத்துல போய் பார்த்தா தான் தெரியுது. ஐயோ, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். ஆனால் ஒன்று பாருங்கள், தெரியாமையாகும் அது தேய்ச்சிட்டு போனேன். என் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றும் ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிடத்தில் அடியோட மாற்றம். இப்போ உன் தலையில தைலம் பாயுது. கையா தாட்டி ஏதோ தலைக்குள்ள தங்கி இருக்கிற மோசமான அடையாளங்கள், கண் பார்வையை பாதித்திருக்கிற ஆவி, உடபலபரபா, ஒரு தலைவலி, தலைக்குள்ள நரம்புகள்ல உள்ள வேதனை. இப்போ கர்த்தர் தலையை எண்ணெயால் கண்ணா மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. ரிபக்கபரபாபாபாபா, ரியாந்தரபாபாபாபா, உடபந்தரபாபாபாபா, ரிஹத்தரபா. ஏ சத்தம் போதல்ல, அவர் என் தலையை, அவர் என் தலையை, அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஐயோ, உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை சொன்னேன்? 4. நற்சாட்சி, ஆவிக்குரிய சந்தோஷம், துதி, அபிஷேகம். 4. 5 தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். இந்த ஒரு இடத்துல அசுத்த ஆவி செயல்பட்டுன்னு வைங்க, உடனே அந்த இடத்துல ஒரு நாற்றம் இருக்கும். உடனே அந்த இடத்துல ஒரு ஒரு பேட் ஸ்மெல். சில இடங்கள்ல எல்லாம் பிசாசு அலைக்கழிச்சு வெளியே வரும்போ பிரேதம் மாதிரி நாரும். அதை மாதிரி இந்த ஜெபம் பண்ணாத வீட்டுக்குள்ள காலு வைக்கும்போ அங்கே ஒரு பேட் ஸ்மெல்லு
இருக்கும். எவ்வளவுதான் ஸ்ப்ரே அடித்து வச்சுருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அங்கே ஒரு 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 அட்மாஸ்பியரில் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னம் உள்ள இடத்துல ஒரு விசேஷ வாசனை. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடியிருந்தாலும் அந்த இடத்துல ஆராதிச்சு வசனம் பேச பேச நேரம் தாண்ட தாண்ட ஜனங்களின் உடம்பில் இருந்து நாற்றம் வெளியே வராது. ஜனங்களின் உடம்பில் இருந்து அந்த பிரசன்னத்தின் வாசனை, பிரசன்னத்தின் வாசனை, தேவ பிரசன்னத்தின் வாசனை அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும். அது அந்த இடத்தை மூடும், அது அந்த வீட்டை மூடும், அது அங்கே உட்கார்ந்து இருக்கிறவளை மூடும். ஒரு பிரசன்னம் பாயிட்டு நல்ல நல்ல கையை தட்டி நல்ல நல்ல வாயை திறந்து நல்ல வாயை திறந்து நல்ல நல்ல கையை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமாய், கொஞ்சம் சத்தமாய். உடாரபா லகந்தரா ரியாந்தர கந்தல் கபரபா ரேந்தல் மனாதனா பெருகுது 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 பெருகுது. பிரசன்னம் பெருகுது, பிரசன்னம் பெருகுது. உங்க இருதயத்துல பிரசன்னம், உங்க சிந்தையில பிரசன்னம், உங்க சரீரத்துல பிரசன்னம். நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்குள்ள பிரசன்னம், நீங்க யாத்திரை செய்கிற வாகனத்துல பிரசன்னம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பிரசன்னம். ஏன் சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுடுங்க. பிரசன்னம் பாயுது. கண்ணை மூடி பற்றி பிடிங்க. பிரசன்னம் பாயுது. ராந்தல் கபா ரகத்தனா ரியாந்தர கந்தல் கபரமா ஊடபல் பிரௌடபரபரபரபா ரியாந்தர பரபரபரபா. நல்ல முழுபலத்தோட கையை தட்டி சத்தம் உயர்த்தி வாயை திறந்து பாவியன் மீது ஏன் இந்த அன்பு, ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, ஜீவனே என் தேவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு, ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு, ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, கையை உயர்த்தி உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இன்னும்
நீங்கள் சோத்திரம் சொல்ல சோத்திரம் சொல்ல பிரசன்னம் பெருகும். எனக்கு ஆசீர்வாதம் பெருகல்ல, எனக்கு வாழ்க்கை தரம் உயரல்ல, எனக்கு நல்ல வீடு கிடைக்கல, எனக்கு நல்ல வருமானம் வரலன்னு நீங்கள் நினைக்கப்படாது. நீங்கள் துதிக்க 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 பிரசன்னம் பெருகுது. பிரசன்னம் 2 நிமிஷம் கையை தட்டணும். ஏன் 2 நிமிஷம் வாயை திறக்கணும்? இப்போ இந்த கூடாரத்துல பிரசன்னம் பாயுது. Talabala Gataratita, de do le he da baba, de le be logo do. பெருகுது பெருகுது பெருகுது. ஒரு கட்டத்துல பிரசன்னம் அடிய தூக்குது. ஆறாவது 5 எண்ணம் சொன்னேன். 6வது தைலம் என்றால் மகிமை. தைலம் என்றால் மகிமை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீயோ உபாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த எண்ணெய் மகிமை. அந்த எண்ணெய் மகிமை. அந்த மகிமை எங்க தெரியும்? முகத்துல தெரியும். அந்த மகிமை எங்க தெரியும்? முகத்துல தெரியும். நம்ம சாப்பிடலைன்னா முகம் வாடலா இருக்கும் இல்லையா? முகம் வாடலா இருக்கு. சாப்பிடாம இருக்கிற தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அந்த முகம் வாடலா இருக்காது. அந்த முகம் மகிமையா இருக்கும். அந்த முகம் மகிமையா இருக்கும். மகிமையா இருக்கும். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரே ஒரு நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த கூடுகையில, இந்த நாளில, இப்பொழுது உங்க முகத்துல ஒரு பிரகாசம். அடுத்து நம்ம படிக்க போறது செத்த ஈக்கள். செத்த ஈக்கள். இங்கிலீஷில் சொல்லி இருக்கிற வார்த்தை ப்ளூரல் யாக்கும் இருக்கு. ஈக்கள். ஈக்கள். ஈக்கல்லுன்னா ஈக்கல்லுன்னா சிங்குலரா ப்ளூரலா? என்ன ஆனால் நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பேசுங்க. ஈக்கல்னா ப்ளூரல். ஒரு 2-3 காரியம் டக்கு டக்குன்னு எழுதிக்கிடுங்கன்னு. பார்வைக்கு பெரிதாய் தோன்றாத பாவங்கள் செத்த ஈக்கள். பார்வைக்கு பெரிதாய் தோன்றாத பாவங்கள் செத்த ஈக்கள். ரெண்டு, நடமாடும் அசுத்த ஆவிகள் செத்த ஈக்கள். ஒரு எபிரேய வார்த்தை நீங்க எழுதணும். என்ன? நடமாடும் அசுத்த ஆவிகள் செத்த ஈக்கள். இந்த செத்த ஈக்களுக்கு எபிரேய மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை சபூப். ZEBUB. ZEBUB. சபூப் என்கிற வார்த்தையினுடைய நேரடியான அர்த்தம் அசுத்தாவி. செத்த ஈக்கள்னு சொன்னா என்ன? ஒன்று, ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிற பாவம். 2, 3
முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்கள். பத்தெண்ணம் சொல்லுவேனே, எத்தனை சொன்னேன்? 3. எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நான் 3 சொன்னேன் இல்லையா? 4 சொற்ப மதீனம். சொற்ப மதீனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-21. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். எவ்வளவு பெரிய மகிமைக்குள்ள இருந்தாள்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாசத்துக்கு மேல பேழைக்குள்ளே இருந்தார். பேழைக்குள்ள மொத்தம் மகிமையாகும். பேழைக்குள்ள மொத்தம் மகிமையாகும். உங்களுக்கு தெரியுமா அருமையானவளே, நான் ஒரு தடவை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினேன். அந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பேழைக்குள் இருந்தவைகளும் இல்லாதவைகளும். பேழைக்குள் இருந்தவைகளும் இல்லாதவைகளும். பேழைக்குள் இருந்தவைகளும் இல்லாதவைகளும். அது ஒரு பெரிய பிரசங்கம். 1, பேழைக்குள் குழந்தை பிறப்பு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பேழைக்குள் குழந்தை பிறப்பு ஒத்துக்கிட்டீர்களா? இல்லை பாஸ்டர் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கான்னு வீட்டில் போய் தேடி பார்க்கணும். அப்படியா? பேழைக்குள் குழந்தை பிறப்பு, பேழைக்குள் வெளிச்சம், பேழைக்குள் மரணம், பேழைக்குள் நோய், பேழைக்குள் கலவரம், பேழைக்குள் மன அழுத்தம். ஆமேனா? நம்மளை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டால் கண்டிப்பாக இந்த 6 இருக்கும். ஆமென். உலகத்தில் ஏற்றம் கூடுதல் பிள்ளைகள் பிறந்தது கோவிட் டைமில் ஆகும். உலகத்தில் மிக அதிக பிள்ளை பிறந்தது எப்போ? கோவிட் டைமில். ஏன்? பேழைக்குள் குழந்தை பிறப்பு உண்டு. இனி பேழைக்குள் இருந்தவைகள். ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல நீங்க உண்டுன்னு சொல்லணும். என்ன? பேழைக்குள் உள்ளவை இருந்தவைகள். 1 பிரசங்கியா. பேழைக்குள் பிரசங்கியார் இல்லையா? பேழைக்குள் பிரசங்கியார் உண்டு. பேழைக்குள் சமாதானம் உண்டு. பேழைக்குள் பாதுகாப்பு உண்டு. பேழைக்குள் நம்பிக்கை உண்டு. பேழைக்குள் ஐக்கியம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல பேழைக்குள் தேவ மகிமை. சொன்ன ஒண்ணும் இல்லைன்னாலும் 1 வருஷம் இல்ல 50 வருஷம்னாலும் அந்த பேழைக்குள்ள இருக்கலாம். ஏன்னா மகிமை உண்டு, மகிமை உண்டு. உலகத்துள்ள எல்லா கட்டிடங்களை விட வித்தியாசமாய் மாற்றினது மகிமை. எஸ். அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன். கேட்டவர்கள் எல்லாம் பலப்பட்டார்கள். நீங்க ஏதோ யோசிச்சது இல்லையா? பிரசங்க இருக்கேன் தலையில முடியல. அதாவது 1 வருஷம் 1 மாசம் உள்ள இருந்தது தெரியவே இல்லை. ஒண்ணுமே தெரியல. ஏன்? ஃபுல்லா மகிமை. ஃபுல்லா என்ன? மகிமை. மகிமைக்குள்ள இருக்கும்போது வெளி உலகம் எதுவுமே தெரியல. மகிமை நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அதாக்கும் பேழை அந்த மகிமைக்குள்ள இருந்தவன். அந்த மகிமைக்குள்ள இருந்தவன் கதவை தவிர எல்லாத்தையும் திறந்து பார்த்தனும். பலகையெல்லாம் இலக்கி பார்த்தார்கள். ஜன்னலை திறந்து புறாவை வெளியே விட்டார்கள், காகத்தை வெளியே விட்டார்கள். அவங்களால எதெல்லாம் திறக்க முடிஞ்சணுமோ அதெல்லாம் திறந்தனும். அதனால தான் கர்த்தர் கதவை பூட்டிட்டு போனது. ஏன்னா ட்ரை பண்ணி கதவையும் திறந்து போடுவோம். அந்த பேழைக்குள்ள இறங்கி வந்த தெய்வத்தினுடைய மகிமைக்குள்ள இருந்த நோவாவை பற்றி சொல்ற ஒரு வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனும் பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புண்டு, எந்த மனுஷனும் தவறி போக வாய்ப்புண்டு, எந்த மனுஷனும் தப்பு செய்ய வாய்ப்புண்டு. அது எப்படி தெரியும்? நோவாவை பார்த்தா தெரியும். நம்ம எல்லாம் கொஞ்சோண்டு பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். நோவா அப்படி இல்லை.
சாப்பிட்டது, படுத்தது, தூங்கினது, எழும்பினது எல்லாம் மகிமைக்கு உள்ள அப்படிப்பட்ட மனுஷன் மதுபானம் பண்ணி வஸ்திரம் வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. பிள்ளை சபிக்கப்படுது, பேர பிள்ளை சபிக்கப்படுது. அருமை தேவ பிள்ளைகளே, சொற்ப மதியினம் ஒரு செத்த ஈயாகும். சொற்ப மதியினம் ஒரு செத்த ஈயாகும். நான் அப்படியே உட்கார்ந்து இந்த பிரசங்கி எழுதின பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை அப்படியே நான் யோசித்தேன். எப்படி யோசித்தேன் தெரியுமா? திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தைல குப்பியை மனசுக்கு முன்ன கொண்டு வந்து யோசித்தேன். கொண்டு வந்து யோசித்தப்போ நான் எப்படி யோசித்தேன் தெரியுமா? ஒரு ஈ இந்த தைல குப்பிக்குள்ளே வந்து விழுந்துன்னு வைங்க. எதுக்குள்ள? தைல குப்பிக்குள்ளே வந்து விழுந்துன்னு வைங்க. சப்போஸ் அந்த ஈ எழும்பி பறந்து போச்சுன்னா போகிற இடம் எல்லாம் சிலர் பெரிச்சாளி மாதிரி, சிலர் எலி மாதிரி, சிலர் அணில் மாதிரி. எங்கண்டுடா இந்த வாசனை வருதுன்னு பார்ப்பணும் இல்லையான்னா அந்த ஈ விழுறதா இருந்தா தைலத்தில் விழு, பாவத்தில் விழாது. ஆமென். என்னானாலும் நான் விழுவேன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? தீர்மானம் பண்ணிட்டேன்னா தைலத்துல போய் விழு. விழுந்ததுல கிடக்காத, எழும்பி பறந்து விடு. ஜீசஸ். போற இடம் எல்லாம் மகிமை. அப்படி ஒரு 10 ஈக்கள் தைலத்துல விழுந்து எழும்பி பறந்து போச்சுன்னா வரலாறு வேறையா இருந்திருக்கும். ஆமென். வரலாறு வேறையா இருந்திருக்கும். ஓவர் கிருபைன்னு சொல்லி உள்ள கிடந்துட்டு மச்சத்துட்டு ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் நாம வெளியே போகணும். வெளியே போய் இன்னும் ஆட்களை கிருபைக்குள்ள கொண்டு வரணும். முக்கிட்டு அவங்களையும் பறத்தி விடணும். இது நாம கிருபை கிருபைன்னு சொல்லி உள்ள விழுந்து செத்தை. அதாவது தைலம் எதுக்குன்னு கேட்டா வாசனைக்கு. தைலத்தை புண்ணுல பரட்டுவாங்க. எல்லாம் பரட்டுவாங்க, புண்ணுல பரட்டுவாங்க. எதுக்கு புண்ணுல பரட்டுவாங்கன்னா அந்த புண்ணுல இருந்துள்ள நாற்றம் வெளியே தெரியாதபடிக்கு தைலத்தை புண்ணுல பரட்டுவாங்க. நாற்றத்தை மாற்ற வேண்டியது மாறிவிட்டது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நாற்றத்தை மாற்ற வேண்டியது, நாராம இருக்க பண்ண வேண்டியது. இதுதான் வாசனை, இதுதான் நாற்றத்துக்கு எதிரான மருந்து. அதே நாறிவிட்டது. அது நாறி போவதற்கு 4வது காரணம் என்ன? சொற்பமதீனம். சொற்பமதீனம். அதுதான் நோவாவுக்கு நடந்தது, அதுதான் தாவீதுக்கு நடந்தது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். தாவீது சகல காரியத்திலும் புத்திமான். உடனே தாவீது என்ன யோசிச்சிருக்கணும்? கூகுளில் போயிருக்கணும். கூகுளில் போய் சுந்தர் பிச்சைட்ட கேட்டிருக்கணும். மிஸ்டர் சுந்தர் பிச்சை, இஸ் தேர் எனி டிசீஸ் விச் கேன் பி கீல்டு பை 2 நல்ல பணியாரம்? இல்ல, உடனே சுந்தர் பிச்சை சொல்லுவாரு, as far as now it is concerned that no disease can be healed by 2 பணியாரம். அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாரு? சுந்தர் பிச்சை சொல்லியிருப்பாரு. தாவீது என்ன நினைச்சார் தெரியுமா? பிள்ளை செத்து போறதுக்கு முன்ன சாப்பிட கேட்குதுன்னு. சில ஆட்கள் சாகிறதுக்கு முன்ன சொல்லுன்னு இல்லையா, எனக்கு சாகிறதுக்கு முன்ன பாம்பேயில் இருக்கிற இன்னும் ஆளை கூப்பிடுங்க, நாகர்கோயிலில் இருக்கிற இன்னும் ஆளை கூப்பிடுங்க, சென்னையில் இருக்க இன்னும் ஆளை கூப்பிடுங்க. உடனே ஃபோன் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிடுவோம். ஏன்னா கண்டதும் செத்து விடும் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டது. ஆனால் கண்டப்புறம் 50 வருஷம் ஆனப்புறம் போகல. கண்ட உடனே
இவன் சாப்பிட்டு செத்து போவான்னு சொல்லி கூப்பிட்டது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் தாவீதுக்கு. நம்ம உலகத்தில் இதுவரை கேள்விப்பட்டபடி பணியாரம் சாப்பிட்டு மாறுற எந்த காய்ச்சலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இனி அல்சரும் பணியாரம் சாப்பிட்டா மாறாது, தலைவலியும் பணியாரம் சாப்பிட்டா மாறாது, இதெல்லாம் அதிகமாகுமே தவிர மாறாதுன்னு சொல்லி யோசிக்கல. உடனே தாவீது சொல்றான், தாமாரை வர பண்ணுங்க, தாமாரை வர பண்ணி அம்னோனுக்கு 2 பணிகாரம் சுட்டு கொடுக்க சொல்லுங்க. குடும்பம் நாரிச்சா, ஊரு நாரிச்சா, பட்டணம் நாரிச்சா, தேசம் நாரிச்சா, பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்களா, ஒரு பெண் பிள்ளை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கா. அத்தனைக்கும் காரணம் என்ன? சொற்பமதீனம். காம் சபிக்கப்பட காரணம், காமனுடைய சந்ததியாகிய கானான் சபிக்கப்பட காரணம், அந்த சந்ததியா சபிக்கப்பட காரணம் நோவாவின் சொற்ப மதியினம். தாவீதின் வீட்டுக்குள்ள பட்டயம் மாறி மாறி வர காரணம் தாவீதின் சொற்ப மதியினம் என்பது செத்தைகள். தைலத்தை நாரி போக பண்ணும். எத்தனை சொன்னேன்? 4. 5 தேவையற்ற துக்கம். தேவையற்ற துக்கம். இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்போது 3 வகை ஆட்களை பாருங்க. நல்லா படித்த ஆட்களுக்கு எக்ஸாமுக்கு பிறகு ஒரு டென்ஷனும் இல்லை. நல்லா படிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு டென்ஷன் இல்லை. இனி ஒன்றுமே படிக்காத ஆட்களை கேளுங்க, அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. நல்லா படித்த ஆளுக்கும் ஒரு டென்ஷனும் இல்லை, ஒன்றும் படிக்காத ஆளுக்கும் ஒரு டென்ஷனும் இல்லை. ஏன்னா நல்லா படித்த ஆளு கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு தெரியும், ஒன்றும் படிக்காத ஆளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால டென்ஷன் இல்லை. டென்ஷன் இல்லை யாருக்கு? இந்த இடையில கிடக்கும் இல்லை 90%. அவங்க மதில் மேல் பூனை ஆகும். இந்த பக்கம் விழுமா, இந்த பக்கம் விழுமான்னு அந்த சப்ஜெக்ட் எழுதின வச்சு பார்த்தா 35 போடணும். ஆனால் அந்த டீச்சரை கடுப்பை வச்சு பார்த்தா தேவையற்ற துக்கம். உங்களுக்கு தெரியுமா இருமையானே, இதுக்கு மேலே துக்கத்தை விளக்க முடியாது என்பதற்காக என் பைபிள் துக்கத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன சொல்லி தெரியுமா? துக்கம் ஒரு சமுத்திரம். துக்கம் ஒரு சமுத்திரம். நடுக்கடல்ல விழுறவன் என்ன ஆவான்? அமிழ்ந்து போவான் இல்லையா? அது மாதிரி தேவையற்ற துக்கத்தில் விழுறவன் அமிழ்ந்து போவான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி, அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு. துக்கம் ஒரு கடல். சொல்லுங்க, துக்கம் ஒரு, மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்டுட போறான். துக்கம் ஒரு கடல். ஒரு ஆழத்தை தாண்டி போயிட்டோம்னா நீச்சல் தெரியும்னாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா துக்கம் அவ்வளவு பெரிய கடல். இல்லை கரைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னா கையும் காலும் அடிச்சாவது மேலே என்ன செய்யலாம்? வந்துடலாம். ஒரு எல்லை தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்க ஆழத்தில் தான் போவீங்க. அநேகருக்கு தெரியல, துக்கம் ஒரு மகா சமுத்திரம். என்ன, அதில் விழுந்துட்டா உடனே வெளியே வந்துடணும். ஆவியானவரேன்னு கூப்பிடணும். கர்த்தர் கையை தந்து பிடிச்சு தூக்கி வெளியே விடுவார். ஒன்னு கை தட்டி யாராவது இந்த கூடுகைக்குள்ள வந்திருக்கிற யாராவது தேவையில்லாத துக்கத்தில் அகப்பட்டிருந்தா இப்ப கைய தட்டுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். கைய தட்டி வாய திறந்து அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாத. ரிபா கபா ரகதா ரிபா ஹந்தரபா கடலபா துடரபா திடலி லேஷடரபோ ஹல்தலபா கதிதர. 1வது செத்தை பார்வை பெருசா நினைக்காத பாவம். 2வது செத்தை நடமாடும் அசுத்தாவி. 3வது செத்தை முக்கியத்துவம் கொடுக்காத காரியம். 4வது செத்தை
சொற்ப மதியினம். அஞ்சாவது சத்தை தேவையற்ற துக்கம். ஆறாவது சத்தை சோர்வு. ஆறாவது சத்தை சோர்வு. இந்த கொட்டாவிங்கிற தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்சது ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? கொட்டாவிங்கிற தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்சது ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கே இது ஒரு ஆவின்னு தெரியுதுன்னா என்ன ஆனாலும் கொட்டாவி என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்ச ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட ஆட்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வேற ஏதாவது வார்த்தை போட்டிருக்கா இல்லையா? காண்டாமிருகம் வாய் பிளந்தது அப்படின்னு போட்டிருக்கலாமே, இல்லை மலைப்பாம்பு வாய் பிளந்தது அப்படி போட்டிருக்கலாமே. அதுவும் தமிழ் தானே, ஏன் அதுக்கு மட்டும் ஆவின்னு போட்டணும்? ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கே தெரியுது அது ஒரு. அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு எத்தனை அதிகம் தெரியணும்? சில ஆட்கள் எல்லாம் கொட்டாய் விடும்போது நமக்கு சந்தேகம் வரும், இது காண்டாமிருகமா மலைப்பாம்பான்னு. சோர்வுக்கு நான் ஒரு வசனம் சொல்லல இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 4வது அதிகாரம் 14. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வெளிப்பாடு உள்ளவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. என்ன வெளிப்பாடு? என்ன வெளிப்பாடு? எங்கள் புறம்பான மனுஷன் அழியும், உள்ளான மனுஷன் டெய்லி பலப்படுகிறான் அப்படிங்கிற வெளிப்பாடு உள்ளவனுக்கு சோர்வு வராது. மீதி அத்தனை பேருக்கு சோர்வு வரும். கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கூட சேர்ந்து யோசிங்க. ஒரு மீட்டிங் போறேன், 10 மணி நேரம் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டுறாரு? 10 மணி நேரம் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. உதாரணம், ராத்திரி 2 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 2 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 10 மணி நேரம் வண்டி ஓட்டி 2 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். காலையில் 4:30 மணிக்கு, 2 மணிக்கு போய் சேர்ந்தாச்சு, 3, 4, 4:30. 4:30 மணிக்கு நான் எழும்புறேன். நான் எழும்பி ஜோம் பண்ணி குளிச்சு ரெடி ஆகி 9 மணி வரை ஜோம் பண்றேன். 9 மணி வரை ஜோம் பண்றேன். 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு போய் 11:30 மணிக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கியாச்சு. 11:30, 12:30, 1:30, 2:30 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணிட்டு ரூமுக்கு வரேன், டிரைவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். அது அப்படி, அது பாடியும் இது சாஃப்ட்வேர்மா? அது உடம்பு, இது ஆண்ட்ராய்டா? அது சதையால் செய்யப்பட்டது, இது உனக்கு புரியல இல்லையா? எனக்கும் புரியல, விளக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சு, நமக்கு உடம்ப பற்றி தெளிவான வெளிப்பாடு. இது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படும், உள்ள இருக்கிற ஆவி எழும்பும். இது பலவீனப்பட உள்ள இருக்கிற ஆவி எழும்பும். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டணும். ஆவியில பலப்படு. நல்ல 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம் நல்ல கண்ண மூடி நல்ல கைய தட்டி வெட்டுங்க. ஏன் வெட்டுங்க? சோர்வின் ஆவிய வெட்டுங்க. ரீவல் கபரப கந்தரப பாபா உடந்தரபரபரபா ரியாந்தரபரபரபா. நல்ல கைய தட்டி சத்தம் உயர்த்தி நசரேய இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வின் ஆவிய வெட்டு. அந்த சோர்வின் ஆவிய வெட்டு. அந்த சோர்வின் ஆவிய வெட்டு. உடா பாபா பா ரிகா பாபா பாபா.
நான் சோர்வுக்கு ஒரு 7 பேர் எழுதிட்டு வந்தேன், அது நீங்கள் எழுதி வைக்கணும். 1, சோர்வு ஒரு ஆவி. சோர்வு ஒரு ஆவி. 2, சோர்வு ஒரு பழக்கம். சில ஆட்கள் ஒழுங்கா பார்க்குற 2 டியூட்டி தான் உண்டு. சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும். கட்டிலண்டு எழும்புனா நேரே அசைவாடுவணும். எங்கோட்டு? கிச்சன்லோட்டு. கிச்சனில் போனால் அடுத்து அசைவாடுறது டைனிங் டேபிளோட்டு. டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்டாச்சா மறுபடியும் அசைவாடுறது கட்டிலுக்கு. மொத்தம் அசைவாடுறது கட்டில், கிச்சன், டைனிங். கட்டில், கிச்சன். சோர்வு ஒரு பழக்கம். 3, சோர்வு ஒரு நுகம். ஒன்றில் எழுதி எழுதி சொல்லணும், இல்லை சொல்லி சொல்லி எழுதணும், இல்லை எக்ஸாமினேஷன் எழுத வேண்டி வரும். சோர்வு ஒரு ஆவி, சோர்வு ஒரு பழக்கம், சோர்வு ஒரு நுகம். 4, சோர்வு ஒரு அடிமைத்தனம். நீங்க நடக்கிற வேகத்தை பார்த்தே மனுஷன் கண்டுபிடிக்கணும் உங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருக்குன்னு. சில ஆட்கள் எல்லாம் சபைக்கு வாரது வேலைக்கு வந்து இல்லையா? நத்தை. நத்தை தெரியுமா? தெரியும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியல? ஆமா. நோவாவுக்கு முதல் பிரசங்கத்துக்கே மனம் திரும்பி பேழைக்கு போக கிளம்பிச்சு நத்தை. அது வந்து சேர்ந்தது 120 ஆண்டு பிரசங்கம் முடிச்ச அன்னைக்கு தான் வந்து சேர்ந்தது. கிளம்புனது முதல் நாளே கிளம்பிட்டு. ஆமேனா? சில ஆட்கள் எல்லாம் அப்படிதான் ஆகும். முதல் நாளே கிளம்பியாச்சு, வந்து சேரக்கு 120 ஆண்டுகள் ஆகும். ஒரு தாயார் பஸ் ஏறக்கு வந்து அவங்க பக்கத்தில் வந்த உடனே பஸ் எடுத்த உடனே அந்த தாய் பஸ் எடுத்துட்டு போயிட்டா. அந்த தாய் கத்தி கத்தி பின்னால போகுது, சார் சார் சார். இந்த சார் சார் சார்னு கூப்பிட்ட ஸ்பீடில் 3 கால் எடுத்து வச்சிருந்தா வண்டியில ஏறி இருக்கலாமே. ஆமேனா? சோர்வு ஒரு அடிமைத்தனம். எத்தனை சொன்னேன்? 4. 5, சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லும் விஷம். சைலண்ட் கில்லிங் பாய்சன். ஆறு, சோர்வு ஒரு அழுத்தம். நான் என்னத்து நடக்கணும், நான் என்னத்து வேலை செய்யணும், நான் என்னத்து ஜோம் பண்ணணும். சோர்வு ஒரு அழுத்தம். 7, சோர்வு ஒரு சத்தை. சோர்வு ஒரு சத்தை. ஈ உள்ள மாட்டுச்சா என்ன பண்ணணும்? தைலத்தையாவது காப்பாற்றணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அதை எடுத்து என்ன செய்யணும்? தைலத்தை காப்பாற்றுவதற்காக அதை எடுத்து வெளியே தள்ளணும். 2 நிமிஷம் கை தட்டி ஒரு பற்றி ஒரு பிடிக்க போறோம். நல்லா 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 வெட்டுங்க வெட்டுங்க. அபிஷேகம் உள்ளவங்க சோர்வின் ஆவிய வெட்ட தட்டி வாய திறந்து பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு அது உடையுது, இன்னைக்கு அது உடையுது. கண்ணை மூடி கையை தட்டி அந்த ஆவியை விட்டு வெளியே வா. சோர்வு ஒரு ஆவி, அதை துரத்தணும். சோர்வு ஒரு பழக்க வழக்கம், அதை விட்டு தள்ளணும். சோர்வு ஒரு நுகம், அதை உடைக்கணும். சோர்வு ஒரு அடிமைத்தனம், அதில் இருந்து வெளியே வரணும். சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லுகிற ஒரு விஷம், அதை முற்றும் அறுத்து தள்ளணும். சோர்வு ஒரு அழுத்தம், அதில் இருந்து வெளியே வரணும். சோர்வு ஒரு சத்தை, அதை எடுத்து தூர போடணும். என் கண்ணை மூடி கையை தட்டுங்க, கண்ணை மூடி கையை தட்டுங்க. இப்போ இப்போ
இந்த கூடாரத்தில் ஒரு பலமான அபிஷேகம், இந்த கூடாரத்தில் ஒரு பலமான அபிஷேகம். ஒன்னு ரெண்டு பேரை இல்ல, அத்தனை பேரையும் ஆவியானவர் தொடராரு, அத்தனை பேரையும் அபிஷேகம் தொடுது. தம்பி கையை தட்டி பெற்றுங்க, பெற்றுங்க. இனி சோர்வு இல்லை. ஊடபத்தலாதரத்தர் இதரந்தலாதரா அந்தரத்தலாதனா ரௌடபத்தலாதனா ஊடபத்தலாதனா ரீதரத்தலாதரா அந்தலாத சந்தரா. சுதந்திரம் வருது, சுதந்திரம் வருது, விடுதலை வருது, விடுதலை வருது. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக, கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக. அந்த ஆவி முறியுது, அந்த ஆவி முறியுது, அந்த ஆவி முறியுது. கண்ணை மூடி தட்டி தூக்கு. ரகஷகதரா ரிகந்தரா அல்பத்தரா உடந்தரா அல்பந்தரா. வெட்டு வெட்டு வெட்டு, அபிஷேகத்துல வெட்டு, பச்சி பிடிக்குது. ஏய் கையை உயர்த்தி நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்தி. ஏதுமில்ல என்ற கவலை இல்லை, என்னை விட்டு விலகவில்லை. சத்தம் போதல்ல. ஏதுமில்ல என்றும் கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஒரு தடவை கூட நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, ஒப்பிடே. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். இறுதி வரை. ஒரு தடவை கூட கையை உயர்த்தி. யாக்கோபின் தேவன் என் தேவன், கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. எனக்கென்றும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. இப்போ சோர்வு ஒரு செத்த ஈ, சோர்வு ஒரு செத்த ஈ. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சாது சுந்தர் சிங் ஒரு தடவை சுவிசேஷ ஊழியம் செஞ்சு ஒரு மலைப்பகுதி வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். நடந்து போய்கொண்டிருக்கும்போது அந்த பகுதியில் கடந்து வந்த சுவிசேஷ விரோதிகள் சாது சுந்தர் சிங் அந்த பெரிய மலையிலிருந்து தள்ளி விட்டுட்டணும். நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் வந்து கீழே விழுந்த சாது சுந்தர் சிங் புலம்ப தொடங்கினார். உம்மை பற்றி பேசக்கு தானே நான் வந்தேன், உம்முடைய சுவிசேஷத்தை தானே பேசினேன், எனக்கு இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, எனக்கு இப்போது குடிக்க தண்ணி வேணும். எழும்ப முடியாமல் விழுந்து கிடக்கிற ஆளு சொல்கிறாரு, எனக்கு இப்போ குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு சாது சுந்தர் சிங் தன் கண்ணை திறந்து பார்த்தப்போ ஒரு ஆள் 2 கையில் தண்ணி கொண்டு வராரு. சாது சுந்தர் சிங்கு கடுப்பாயிட்டு இவ்வளவு பெரிய விழுகையில் விழுந்து கிடக்கிறேன், இவ்வளவு தண்ணி யாருக்குங்கிற கடுப்பில் மனசில் யோசிச்சுட்டு கோவப்பட்டு இவ்வளவு தண்ணி யாரு குடிக்கக்குன்னு கேட்டோன்னு கொண்டு வந்த ஆளு சொல்கிறாரு, இதை குடி அடுத்து எடுத்துட்டு வரேன்னு. அவர் இப்படி கையை கொடுக்க சாது சுந்தர் சிங் குடிக்கிறாரு, தண்ணி வந்துட்டே இருக்கு. இது என்னடா தண்ணி கையில் ஊறி வந்துட்டே இருக்குன்னு சாது சுந்தர் சிங் கொஞ்சம் கூர்மையாக பார்த்தப்ப தான் தெரியுது, அந்த கையின் உள்ளங்கையில் 2 ஆணிகள் பாய்ந்த அடையாளம். உனக்கு கவலை இல்ல, ஏன் கவலை இல்ல, தட்டி தூக்கு. அந்நிய பாஷை பேசுங்க, கைய தட்டி கண்ண மூடி. எனக்கு கவலை இல்லை, எனக்கு சோர்வு இல்லை, என் கைய தட்டி. ஏழாவது சத்தை 2 நாளாகமம் 26:16. 2 நாளாகமம் 26:16. மனமேட்டிமை. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. மனமேட்டிமை. கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சகஜமான நபராக இருக்கணும். இங்கே இருக்கிற உங்களை விட பெரிய கிருபை எதுவும் எனக்கு இல்லை, இங்கே இருக்கிற உங்களை விட விசேஷ கிருபை இங்கே யாருக்கும் இல்லை. அப்படி இருக்குன்னு தோணுதுன்னா அதுக்கு பேர் தான் மனமேட்டிமை. யாரையும் நம்ம அல்லல் தட்டப்படாது. என் காலுக்கு அடியில் இருக்கிறவனை நான் மிதிச்சேன்னா நாளைக்கு அவனை கர்த்தர் எனக்கு தலைக்கு மேலே உயர்த்த முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை ஒதுக்கி வச்சோம்னா நாளைக்கு அந்த ஆளை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும். மனமேட்டிமை என்பது ஒரு செத்தை. மனமேட்டிமை என்பது ஒரு செத்தை. அது தைலத்துக்கு ஆபத்து. அது தைலத்தை நாரி போக பண்ணும். நாற்றத்தை தடுக்க வேண்டியவர்கள் நாரி போனால். இந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் சாதாரணமான ஸ்கூலில் தான் +2 படிச்சிருப்பணும், சாதாரண வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பணும், சாதாரணமான ஆட்களை தான் இருந்திருப்பணும். அவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வந்தப்போ கூட இருந்து பாதுகாத்தது அந்த மனைவியாக இருக்கும். அடுத்து நடிகர் ஆயிட்டணும், கொஞ்சம் பேர் புகழ் வந்துட்டு உடனே என்ன சொல்லணும், எனக்கு அந்த மனைவி. ஒரு வேலையும் இல்லாத காலத்தில் அந்த மனைவி, 5 பைசைக்கு வழி இல்லாமல் இருந்தப்போ அந்த மனைவி, வியாதி பிடிச்சு சாக கிடந்தப்போ அந்த மனைவி, பலப்பட்ட பொழுது வேற மனைவி. மனமேட்டிமை அவனுக்கு கேடுண்டாக்கும்படி. இன்னும் தாழ்மையை கேட்கணும். எல்லார்ட்டையும் சாதாரணமாக இருக்கணும், எல்லார்ட்டையும் சாதாரணமாக இருக்கணும். பில்டப்பு ஆகாது, பில்டப்பு ஆகாது. 7 பைபிள் காலேஜில் பாடம் எடுக்கிறேன், 1 மணி நேரம் கூட வீணாக்குறது இல்லை. என்னை பார்த்தா அப்படியா இருக்கு, பாவமா இருக்குல்ல? ஆமேனா?
நான் மட்டும் வந்துட்டு கடந்த சில நாட்களாக ரொம்ப மீட்டிங்கில் பேசினதுனால தொண்டை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஊக்கமாக ஜோம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உண்மையிலே அப்படிதான் இருக்கு. நம்ம வெளியே காட்டப்படாது. நம்ம பலவீனத்தை ஒதுக்கி வச்சுட்டு சகஜமா இருக்கணும். நம்ம எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு சகஜமா இருக்கணும். ஏன்னா மனமேட்டிமை ஒரு சத்தை. மனமேட்டிமை ஒரு சத்தை. நம்ம இன்னும் தாழ்மையா இருந்தா இன்னும் கிருபைய தந்துட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட தாழ்மைப்படுங்க, கொஞ்சம் கூட கிருபை. கொஞ்சம் கூட தாழ்மைப்படுங்க, கொஞ்சம் கூட கிருபை. எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு கிருபை. ஆனா எவ்வளவு உயர்த்துறீங்களோ அவ்வளவு ஆழம் அதிகம். அவ்வளவு ஆழம் அதிகம். ஒரு ஆள் சபையில் எழுப்பி சாட்சி சொன்னார். சில இடங்கள்ல எல்லாம் சாட்சி சொல்றதுல போட்டியாளர்கள் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு ஆள் மீ சாட்சி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போன வாரம் பனையில் ஏறினேன். பனையில் ஏறினப்போ பனையில இருந்து விழுந்தேன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற என் மகள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். என் மக என்கிட்ட சொன்னா, டேடி அந்த பனைமரத்துக்கு அளவெடுக்கணும். அளவெடுத்துட்டு ஒவ்வொரு அடிக்கு $10. ஒவ்வொரு அடிக்கு $10. அவர் அளவெடுத்துட்டு மகள்கிட்ட சொன்னாரு, மகளே 20 அடி உண்டுன்னு. உடனே மகா $200 அனுப்பி கொடுத்துருக்கு. ஒரு அடிக்கு $10, 20 அடிக்கு $200. அவர் எழுப்பிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பனைமரத்திலிருந்து விழுந்தேன். 20 அடி உயரமுள்ள பனைமரமா இருந்து என் மகா 20 அடி உயரத்துல இருந்து விழுந்து ஒரு ஆபத்தும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்ததுனால ஒவ்வொரு அடிக்கு $20 வச்சு $200 சர்ச்சில் காணிக்க வச்சிருக்க சொல்லால் அப்படின்னு சொல்லி $200 கொண்டு மேசையில் வைத்தார். மேசையில் வைத்து முடிஞ்ச உடனே அவருக்கு எதிராளி எழும்பிட்டாரு. எதிராளி எழும்பி சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முந்தியெல்லாம் அடி உடனே விழுறதில்லை, இப்ப எல்லாம் கர்த்தர் பொறுத்து இருக்கிறதும் இல்லை. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமெரிக்காவில் இருக்கிற என் மகள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், மகளே நம்முடைய எதிராளி விழுந்தாய் அப்படின்னு சொன்னேன். உடனே என் மக சொன்னா, டாடி அந்த பனைமரத்தை அளவெடுக்கணும், ஒவ்வொரு அடிக்கு $100. ஒவ்வொரு அடிக்கு $100. அப்ப எத்தனை டாலர்? $2000. என் மக அனுப்பி தந்தா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு, என்னை இந்த வாரத்தில் ஏவன ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு உட்கார்றேன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ எப்படி விழுந்தாயின்னு. ஆனா இதுல எல்லாம் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அடுத்து அந்த பாஸ்டர் ஆகும். பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஆள் விழுந்ததுனால $200. அந்த விழுகையை இன்னொரு ஆள் மேன்மை பாராட்டம் $2000. நமக்கு கை தூக்கி எல்லா வாரமும் நம்முடைய சபையில சிலர் பனைமரத்தில் விழும்படி ஜெபிப்போம். சில ஆட்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பாட்டிலையும் ஒரு தூண்டல் போட்டு, சில ஆட்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாய்ப்பு கிடைச்சாலும் சாட்சியிலும் ஒரு தூண்டல் போட்டு, நீங்க இங்க இல்லையோ, ஆமேனா, மனமேட்டிமை ஒரு செத்தை. அது கிடக்க ஆபத்து. அது உள்ள மாட்டிட்டா உடனே எடுத்து வெளியே தள்ளு. மனமேட்டிமை என்பது செத்தை. எந்த மனுஷனையும் பயன்படுத்த கர்த்தரால முடியும், எந்த மனுஷனையும் கையில் எடுக்க கர்த்தரால முடியும், எந்த மனுஷனை உபயோகிக்க கர்த்தரால முடியும். எத்தனை சொன்னேன், அதை அதோட விடுறேன். என்ன இனி நாறி போனவர்களையும் சொல்லி நாற்றத்தின் அடையாளங்களையும் சொல்லிட்டு ஜபிக்கலான. நாறி போனவர்கள், 1, பிள்ளைகளால் நாறிப்போன யாக்கோபு. ஆதியாகமம் 34:30.
அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளால் நாறிப்போன யாக்கோபு, 2 இச்சையால் நாறிப்போன அப்சலோம். 2 சாமுவேல் 16:21. அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன். அப்பொழுது அகித்தோப்பேலதான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நீ வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்து அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்போடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றார். பார்த்தீங்களா? வாசனையா இருக்க ஒருத்தம் கூட ஐடியா கொடுக்கல. நாரி போக என்ன ஐடியா கொடுக்குறான்னு பாருங்க. நீ நாற்றமாய் போனீர். அப்சலோமை நாரி போக பண்ணின இச்சை. 3 சிமியோனை நாரி போக பண்ணின பேராசை. அப்போஸ்தலர் 8:23. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். கசப்பான பிச்சு. 4 மொத்த இஸ்ரவேலையும் நாரி போக பண்ணின கீழ்ப்படியாமை. யாத்திரையாகமம் 16:20. மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசை கோபம் கொண்டார். பார்த்தீங்களா? பிள்ளைகளால் நாறிப்போன யாக்கோபு, இச்சையால் நாறிப்போன அப்சலோம், பேராசையால் நாறிப்போன சிமியோன், கீழ்ப்படியாமையில் நாறிப்போன இஸ்ரவேலர்கள். இனி நாம் பார்க்க போகிறது நாற்றத்தின் அடையாளங்கள். ஒன்று, நாறிப்போனவன் மற்றவர்களை குறை கூறுவான். ஆதியாகமம் 3:11-12. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். பார்த்தீங்களா? ஆதாம் ஏவாளை குற்றம் சொல்றான். ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சொல்றான். பார்த்தீங்களா? நாற்றமாய் போனவன் மற்றவர்களை என்ன செய்வான்? குற்றப்படுத்துவான். ஒன்று கூட சொல்லிட்டு முடிக்கிறேனே. 2, நாற்றமாய் போனவன் ஒளிந்து கொள்வான். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நீங்க அந்த ஆளை கண்ணில் பார்த்து தான் பேசணும். நீங்க யார்கிட்டையாவது பேசுறீங்கன்னா எங்க பார்த்து பேசணும்? கண்ணில் பார்த்து பேசணும். அந்த கண்ணில் பார்த்து பேசும்போது அவங்கள கவனிக்கணும். நீங்கள் கண்ணில் பார்த்து பேசும்போது அவங்க கீழே பார்த்து பேசுகிறாங்க, இப்படி பார்த்து பேசுகிறாங்க, இப்படி பார்த்து பேசுகிறாங்கன்னா புரிஞ்சுக்கிடணும் அந்த முதுகெலும்பு தண்டு வளைந்து விட்டது. பயங்கர கஷ்டமாக இருக்கு. என்ன? முதுகு பேக் போன் வளைஞ்சிருக்கு. நம்மள்கிட்ட நேரே ஃபேஸ் பண்ண வேண்டிய தைரியத்தை இழந்திருக்கிறார்கள். ஏதோ தப்பு பண்ணிட்டு ஒழிச்சு
அதனால் யார்கிட்ட பேசினாலும் இப்படி கண்ணை பார்த்து பேசணும். அதுவும் சொல்லி தந்துட்டேன் என்று நினைக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் வீட்டில் வரும்போது பாஸ்டர் வந்த உடனே பிள்ளை போய் வீட்டுக்குள்ளே ஏறி ரூமை போட்டுதுன்னா அந்த பிள்ளையை கொஞ்சம் கவனிக்கணும். தகப்பனார் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்கிறாருன்னா அந்த தகப்பனாரை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? ஏக்க அல்லேலியா போலியே. இந்த ஒரு அல்லேலியா சொல்லுங்கன்னு கன்னடாயில் எப்படி சொல்லணும்? ஒத்தரா அல்லேலூயா ಹೇಳಿರಿ. ஒரு ಒಂದು அல்லேலூயா ಹೇಳದು. ಹೇಳಿರಿ. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. 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 ಒಂದು அல்லேலூயா ಹೇಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಕೂಡ அல்லேலூயா ಹೇಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கன்னடா தெரியுதான்னு பார்த்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதான்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அப்போ ஒன்று, நாற்றமாய் போனவர்களின் முதல் அடையாளம் என்ன? குறை கூறுவார்கள். ரெண்டாவது அடையாளம் என்ன? ஒளிந்து கொள்வார்கள். மூணாவது அடையாளம் தேவையில்லாமல் சத்தம் போடுவார்கள். சகரியா 11:3. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்பட்டது. பாத்தீங்களா? மகிமை போயிட்டு என்ன போச்சு? மகிமை போயிட்டு அடுத்த உடனே என்ன கேட்குது? அலறுகிற சத்தம். பிள்ளைகளா, வீட்டுக்குள்ள அலறப்படாதுன்னு. வீட்டுக்குள்ள அலறினீங்கன்னா உங்க வாசனை போய்விட்டது. யாரு வீட்டுக்குள்ள ஊழியத்தில் தெருவில் தேவையில்லாம சத்தம் போடுகிறார்களோ அவர்களுடைய வாசனை ஏற்கனவே போய்விட்டது. அவர்கள் வாசனை போய்விட்டதின் வெளிப்படையான அடையாளம் தான் கத்துகிறார்கள். நல்ல ஸ்மெல்லா இருக்கிறவன் ஒரு காலம் கண்ட்ரோல் விட்டு பேச மாட்டான். முன்ன நிற்கிறவன் ப்ரெஷர் கூட்டி பேசினாலும் அவன் கரெக்டா நிதானமா தான் பதில் சொல்லுவான். ஏன்னா அவன் தான் வாசனை. அதுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா எதிர்பார்த்தேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா. என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? என்ன வாசனையா வைக்கணும். என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறோம்? என்ன வாசனையா வைக்கணும். இப்போ செத்த ஈக்கள் எரிய போகுது. இப்போ செத்த ஈக்கள் பற்றி பிடிச்சு எரிய போகுது. இதே தேசத்துல இதே ஊர்ல கர்த்தர் உங்களை வாசனையா வைக்க போறாரு. நிர்பந்தமா கையை தட்டணும், நிர்பந்தமா வாயை திறக்கணும். என் செத்த ஈ எரிய போகுது. கையை தட்டி கர்த்தர் என்னோட வசனத்தின் மூலம் பேசினார்னு சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி வாயை தரைங்க. எரியுது. கொஞ்ச காலமா உங்க இருதயத்தில் விழுந்த அந்த ஈ எரியுது. எரியுது. சத்தம் போதல்ல. கையை தட்டி அத்தல் கவன கதன கடகத்தனா உடபத்தரா ரியாந்தரா ரிஹந்தரமலவா. இந்த தேசத்துக்கு நீங்க வாசனை, உங்க குடும்பத்துக்கு நீங்க வாசனை. கையை தட்டி கண்ணா மூடி ஊடபரத்தல வைடபரத்தல பிரௌடபனா அந்தபரத்தல வைடானா ஊடபான பிரௌடபத்தலாதரா. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். அல் கதனகதனா ரி கடகரகதா ஊடபதரபா. எரியுது. நல்லா விட்டு கொடுங்க. அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, கொடுங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே.
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே. சத்தம் போதல்ல, இன்னைக்கு அந்த மதிகேடு எரியுது, இன்னைக்கு அந்த கீழ்ப்படியாம எரியுது. உடா பானா பௌடா பானா அல்கம ரத்தல ரீபா தாரா. கர்த்தர் உங்களை வாசனையாய் வைக்க போகிறார், கர்த்தர் உங்களை வாசனையா வைக்க போகிறார். கைய தட்டி அந்த வாசனை திரும்ப வருது, அந்த வாசனை திரும்ப வருது. கைய தட்டி வேத கதன கடக தானா பௌடா பானா உடா பானா வைடா தாரா அந்தல ரீபல சந்தமநாதா டபல ரீபல பௌடமநாதா அக்கா ரகதா வைடா தாரா உடா தானா பௌடா பால அந்தல ரீபல சந்தல் கமன அக்க தானா ராக தாரா உடா தாரா பௌடா பால அந்தல ரீபல சந்தல் கமன அக்க தேர தேர தேரு ரீக தேர தேர தேரு உடப தார தார தாரா. ஏன் பிடிக்குது? கையா தட்டி பத்துங்க. நல்லா நல்லா கைய தட்டி, நல்லா நல்லா கைய தட்டி, நல்லா வாய திறந்து. ஏன் எரியுது? எரியுது எரியுது. ரீக பதன பதல் பிரௌட பப 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 ரேல் அந்தர பல பல பலபா ரீ பத்தர பல 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 பலபா. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். அது எரியுது. அந்த செத்தை, அந்த செத்தை செத்தை கைய தட்டி, கைய தட்டி வாய திறந்து. ஏன் எரியுது? அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஊடம ரத்தல வைடம ரத்தல பௌடா பானா அந்தல ரீபல சந்தல் கமனா கடகா ரகதா பௌடா பத்தல ரீபல பத்தா ஊடா பானா பௌடா ரகதா அந்தல் கமனா கதனா கடகா. ஏ பிடிக்குது பிடிக்குது. கண்ணை மூடி பச்சை பிடிங்க, பச்சை பிடிக்குது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். கையை தட்டி பெற்றுங்க. ஏன் பெற்றுங்க பெற்று அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எரியுது 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 எரியுது. பச்சை பிடி. காக்கா காக்கா கா ரிக்கத்தாரா ரியாத்தர சந்தர சந்தர அல்பந்த மத்தர பாபா பாபா ஊட பிரௌட பர பர பர. கண்ணா மூடி பெற்றுங்க 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 அபிஷேகம். ஏன் பெற்றுங்க அபிஷேகம், பெற்றுங்க அபிஷேகம், பெற்றுங்க அபிஷேகம். எரியுது 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 எரியுது. அந்த செத்தை, அந்த செத்தை, அந்த செத்தை ஏன் தட்டி தூக்கு. அந்த செத்தை எரியுது. கைய தட்டி வாய திறந்து. Baba kaba kaba taraba, riyataraba, kanda muri, kaya tati, receive. Oh oh, akiniya irukidure, akinavaga amandidu. வாசனைய கெடுக்கிற ஆவிகளை விட்டு, வாசனைய கெடுக்கிற ஆவிய விட்டு, வாசனைய கெடுக்கிற ஆவிய விட்டு. நீ ஒரு வாசனை. உடா பாபா 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 ரிக்கா பாபா 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 ரியாத்தர பாபா 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 பாபா. ஏ பச்சை பிடிங்க. ரடல வடர கதல பதா ஓ ஓ தேடர பலா ரோ ரடர பலா கடரதனா செகடோரா ஏமாடனா ஏமாடல கல ரகதலபா. அக்கினியா இறக்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே. சில செயல்கள் எரிகிறது, சில பாவங்கள் எரிகிறது. அந்த மதிகேடின் ஆவி எரியுது, அந்த அசுத்த ஆவி எரியுது. எல்லா பாவத்தின் வல்லமைகள் அழிகிறது, எரிகிறது, சுட்டரிக்கப்படுகிறது.
காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வேதனைகள். அது சாட்சியாக இருக்க வேண்டியவர்களே விழுந்து போனால், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியவர்களே துக்கத்தில் அடைக்கப்பட்டு போனால், தூக்கிவிட வேண்டியவர்களே சறுக்கினால், வாசனை பரத்த வேண்டியவர்களே நாறி போனால், தேசமே நாறிவிடும் அல்லவா? அப்பொழுது அந்த தவளைகளை குவியலாக கூட்டினார்கள். தேசம் முழுவதும் மிகுந்த நாற்றமாயிருந்தது. எரிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. எரிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கி எரிச்சிட்டுன்னா நீ மறுபடியும் வாசனை ஒருவேளை அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற தைலக்காரர் கர்த்தராயிருந்தால் அந்த தைலம் நாம தான். கர்த்தர் தைலக்காரராக இருந்தால் அந்த தைலம் நாம தான். நம்ம குடும்பத்துக்கு வாசனை, வேலை செய்கிற இடத்துக்கு வாசனை, வீட்டுக்கு வாசனை, சபைக்கு வாசனை, தேசத்துக்கு வாசனை. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். 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 இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம்.